குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். 8th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.9ல ஃபோர்த் சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, a line passing through 4, -2 and intersects the y-axis at 0, 2. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ரெண்டு பாயிண்ட்டை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, y-ஆக்சிஸை இன்டர்செப்ட் பண்ணுற மாதிரியும் அதே மாதிரியே லைன் இந்த வழியாக போகிறது மாதிரியும் இருக்குதுன்றாங்க. இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஃபைண்ட் அ பாயிண்ட், நம்ம ஒரு பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கிராஃபை சும்மா ரஃபாக எடுத்து வரைஞ்சிக்கலாம். இதை ரெண்டு விதமாக போடுவாங்க. ஒன்று கிராஃப் பேசிஸில் போடுவாங்க, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஃபார்மேட், அதாவது ஃபார்முலா பேசிஸில் போடுவாங்க. நான் ஃபார்முலா பேசிக்காகவே சொல்லித்தரேன், ஏன்னா இப்போ நீங்கள் படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஹையர் கிளாஸஸில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 4, -2 அப்படின்னா என்ன வரும்? 4ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரியும் -2ன்றது பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒய் ஆக்சிஸில் இருக்கிற மாதிரியும் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ 4, -2னா இந்த பாயிண்ட்டை வச்சுக்கலாம். அதே மாதிரி 0, 2, 0ன்றது இங்கே இருக்கும், 2ன்றது இந்த இடத்துல இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 0, 2. இப்போது இதை ஜாயின் பண்ணக்கூடிய லைன், ஓகேங்களா? இந்த லைன் பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட், இது ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட், இது செகண்ட் குவாட்ரண்ட், ரைட்டுங்களா? இந்த செகண்ட் குவாட்ரண்ட்டில் இந்த லைன் பாஸ் ஆகுது இல்லைங்களா? அந்த லைன் பாஸ் ஆகக்கூடிய செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம எடுத்து எழுதணும். இதுதான் கொஸ்டின், ஓகேங்களா? ஸோ அப்போது இந்த லைன் நம்ம வரையக்கூடிய லைன் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒய் ஆக்சிஸ். அந்த ஒய் ஆக்சிஸையும் அது கட் பண்ணுது. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த பாயிண்ட் வழியாகவும் அது போகுது. ஸோ இது என்ன பாயிண்ட்டு? 4, -2 அப்படின்ற பாயிண்ட்டு, ரைட்டுங்களா? ஸோ இதை எப்படி நம்ம வந்துட்டு ஃபார்முலா பேசிஸில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல லைன் பேசிஸில் பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டுன்ற மாதிரி கணக்கு வச்சுக்கோங்க. அல்லது இந்த ஒய் இன்டர்செப்டை கட் பண்ணக்கூடிய பாயிண்ட் என்ன இருக்குதோ அதை ஃபஸ்ட்டு எடுத்து எழுதிக்கிறேன். தட் இஸ் 0, 2. அடுத்தது என்ன பாயிண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4, -2. ஸோ பாயிண்ட்டுனால என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸு ஒய். ஆனால் இங்கே ரெண்டு பாயிண்ட் இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை x1 y1னும் செகண்ட் பாயிண்ட்டை x2 y2னும் வச்சுக்கிறோம், ரைட்டுங்களா? இப்போது ரெண்டு பாயிண்ட் இருக்குதுன்னா என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா y - y1 by y2 - y1 is equal to x - x1 by x2 - x1. இந்த ஃபார்முலாவை நீங்கள் இப்போயே புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஹையர் கிளாஸஸ் போகும்போது ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஸோ அப்போ நமக்கு என்ன பாயிண்ட்டுன்றது தெரிஞ்சிருச்சு, அப்படியே எடுத்து சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியது தான். ஸோ அப்போ y - y1 என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா +2. ஆனால் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் இருக்கிறதுனால ஸோ அப்போ என்ன வந்துடும்னா இந்த y1க்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிளில் எடுத்து போட்டுடணும். பை y2ன்ற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா -2. ஸோ அதை சப்ஸ்டியூஷன் பண்ணுங்கள். -y1 இங்கே மேலே என்ன சிம்பிள் நம்பர் இருக்குதோ அதே தான் இங்கேயும் வரும். இஸ் ஈக்குவல் டு எக்ஸு ஒய்க்கு சப்ஸ்டியூஷன் கிடையாது, அது ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணுன்றதுனால XYயை அப்படியே தான் வச்சுப்போம். அப்போ சப்ஸ்டிடியூஷன் எதுக்கு மட்டும்தான் வரும்னு பார்த்தீங்கன்னா x1 y1 x2 y2க்கு மட்டும்தான் வரும். ஸோ -x1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 0 பை x2க்கு நேரம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 4. இங்கே என்ன சிம்பிள் அண்ட் நம்பர் போட்டிருக்கிறோமோ அதே தான் வரும். எப்போவுமே இந்த ரெண்டாவது, அதாவது ஏதாவது ஒரு டேர்முக்கு முன்னாடி மைனஸ் இருக்குதுன்னா அந்த டேர்முக்கு என்ன சிம்பிள் இருக்குதோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சிம்பிளாக எடுத்து போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் y1க்கு +2ன்னு இருக்கிறதுனால இங்கே மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னவா மாறிடும்னா -2. ஓகே, இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா y - 2 அப்படியே வச்சுக்கோங்க. -2 -2 சேம் சிம்பிள்னால் என்ன பண்ணணும்? ஆட் பண்ணிவிட்டு அந்த சேம் சிம்பிளை எடுத்து போட்டுடணும். இஸ் ஈக்குவல் டு x - 0. 4ல் x - 0ன்னு நீங்கள் வெறும் x1 போட்டுக்கலாம். 4 - 0னா என்னென்னு பார்த்தீங்கன்னா 4ன்னு போட்டுக்கலாம். இந்த 0 போடணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம்? இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரே நம்பர், அதாவது 4ன்ற நம்பர் இருக்குது. இது ரெண்டுமே எந்த டேபிளில் போகும்னு பார்த்தீங்கன்னா 4 டேபிளில் போகும். அப்போ தாராளமாக நீங்கள் இங்கேயே கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 4 1s are 4, 4 1s are 4. இப்போ என்ன மீதி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா y - 2 by -1 is equal to என்னென்னு பார்த்தீங்கன்னா x by 1ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ கீழே இருக்கிறத ஆப்போசிட் சைடில் எடுத்துகிட்டு போகிறோம். அப்படி ஆப்போசிட் சைடில் போகும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இதை அதோட மல்டிப்ளை பண்ணுறோம். அப்போ 1 into y - 2 என்ன தான் வரும்னு பார்த்தீங்கன்னா y - 2 is equal to -1 இங்கே எடுத்துகிட்டு போய் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா -1 into x is -x. இப்போ xy எல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிறோம், நம்பரை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போ y -x இந்த பக்கம் வந்துருச்சுன்னா +x,
இஸ் ஈக்குவல் டு -2 அந்த பக்கம் போச்சுன்னா +2. இப்போது இதை நம்ம எப்படி ரீரைட் பண்ணி எடுத்து எழுதிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா x + y இஸ் ஈக்குவல் டு 2. இதை ஈக்குவேஷனாக வச்சுக்கலாம். இப்போ இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட், அதாவது சின்ஸ் த பாயிண்ட் எங்கே தான் இருக்கணும்னு சொல்கிறாங்க, லைஸ் இன் த செகண்ட் குவாட்ரண்ட் அப்படின்றாங்க. அதாவது தமிழ் மீடியம் பார்த்தீங்கன்னா 2ஆம் கால் பகுதியில் தான் இருக்கணும் அப்படின்னும் போது இதுதான் செகண்ட் குவாட்ரண்ட். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எக்ஸோடைய வேல்யூலாம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். அப்போது இந்த இடத்துல x + y இஸ் ஈக்குவல் டு 2ன்ற ஈக்குவேஷனை நான் ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறேன். இதில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூ வேணாலும் சப்ஸ்டியூஷன் பண்ணலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1. ஆனால் எடுக்கக்கூடிய வேல்யூ எப்படி தான் எடுத்துக்கணும், நெகட்டிவாக தான் எடுத்துக்கணும். காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாயிண்ட் செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குதுன்றாங்க. ஸோ அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1னா இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா மாறும்னு பார்த்தீங்கன்னா x + y இஸ் ஈக்குவல் டு 2ல எக்ஸுக்கு பதிலாக -1 + y இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வச்சுப்போம். அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 2. இந்த -1 அடுத்த பக்கம் போச்சுன்னா +1. ஸோ அப்போ y இஸ் ஈக்குவல் டு என்னன்னு பார்த்தீங்கன்னா 3. நம்ம x இஸ் ஈக்குவல் டு -1 தான் வைக்கணும் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. இந்த பக்கம் செகண்ட் குவாட்ரண்ட்டில் எக்ஸுக்கு நீங்கள் எந்த வேல்யூஸ் வேணும்னாலும் சப்ஸ்டியூஷன் பண்ணிக்கலாம். ஆனால் பண்ணுற வேல்யூ எல்லாமே எப்படி தான் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக தான் இருக்கணும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த இடத்துல x இஸ் ஈக்குவல் டு -1ன்னு போடும்போது y உடைய வேல்யூ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 3. ஸோ தேர்ஃபோர் த பாயிண்ட் லைங் இந்த செகண்ட் குவாட்ரண்ட் 2ஆம் கால் பகுதியில் அமைந்துள்ள புள்ளி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா x பாயிண்ட்டை முதல்ல எடுத்து எழுதிட்டு அப்புறமா தான் y பாயிண்ட்டை எடுத்து எழுதணும். ஸோ இந்த ஃபார்முலா மெத்தடை நீங்கள் இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா 9th 10th வரும்போதும் உங்களுக்கு ரொம்ப சிம்பிளிஃபைடாக இருக்கும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.